இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ளட்டர் ட்ராயரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளட்டர் ஆப்பில் ட்ராயர் அப்படிங்கிறத எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு நம்ம எந்த மாதிரியான கோட் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி ஆப் பார் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து டைட்டில் வந்து ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். இப்போ நான் ட்ராயர் இதில் போட போகிறேன். இப்போ ட்ராயர் வந்து நம்ம இதில் போடணும்னா ஸ்கேஃபோல்டுக்குள்ளே தான் போடணும். ஸோ இதில் ட்ராயர் நீங்கள் டைப் பண்ணோன்னு வந்துடும். ட்ராயர் இதில் வந்து கேப்ஸில் போடணும். அடுத்த ட்ராயர், இப்போ ட்ராயர் போட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மெனு ஐக்கான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஐக்கான் இருந்திருக்காது. ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்கேஃபோல்டில் ட்ராயர் போட்டதுனால இந்த ஐக்கான் வந்திருக்கு. சப்போஸ் இதில் வந்து எனக்கு இந்த மெனு ஐக்கான் வேண்டாம், வேறு ஒரு மாதிரி ஐக்கான் வைக்கணும், வச்சு நான் அதை கிளிக் பண்ணும்போது ட்ராயர் வரனாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஆப் பாருக்குள்ளே லீடிங் பட்டன் அப்படின்னு ஒன்று போட்டிங்கன்னா ஃப்ரண்டில் இந்த மெனு இருக்கிற இடத்துல லீடிங் பட்டன் வரும். ஸோ நீங்கள் அதிலேருந்து ட்ராயருக்கு கிளிக் ஆகிற மாதிரி ஓப்பன் ட்ராயர் அந்த மாதிரி கொடுக்கணும். அது நான் வரப்போகிற வீடியோவில் நம்ம எப்படியும் கண்டிப்பாக அடுத்த இன்னும் ஒரு 4-5 வீடியோஸ்க்கு அப்புறம் ஒரு முழு ஃப்ளட்டர் ஆப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக ஒரு ஆப் பண்ணுவேன். ஸோ அதுலேயே நமக்கு ட்ராயர்லேருந்து எல்லாமே நான் தெளிவாக கொண்டு வந்துடுவேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு ட்ராயர்னால் இப்படி ஓப்பன் ஆகுது அதை மட்டும் சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா மெனு வந்துட்டு அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராயர் நமக்கு ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இவ்வளோ தான் ட்ராயர். நெக்ஸ்ட் வீடியோவில் பாட்டம் நேவிகேஷன் பார் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன்.